வெல்கம் டு எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 21st August 2023. ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா சிவ நர்வால் அண்ட் ஈஷா சிங். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா பக்கு வேர்ல்டு சாம்பியன்ஷிப். ஓகே, ஸோ என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து கோல்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரை டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்க்கி டீம் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரான்ஸ் மெடல் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ சிவ நர்வால் அண்ட் ஈஷா சிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டண்ட் current affairs. World first 3D printed rocket Agniban sorted to be launched. ஓகே, 3D printed அப்படின்னா ஸோ இப்போ அப்படியே அது வந்து மிஷின் என்ன பண்ணோம், அந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் தேவையில்லை. ஓகே, ஸோ நீங்கள் மிஷினிங் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் டைமென்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மிஷின் அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு என்ன ப்ராடக்டோ அது. ஸோ இதை யார் வந்து பண்ணினாங்க அப்படின்னா அக்னிகுல் காஸ்மோஸ். ஓகே, இவங்க வந்து ஒரு கம்பெனி, மேனுஃபேக்சரிங், ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ இவங்க வந்து சென்னையில் இருக்கிறவங்க. சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படின்ற கம்பெனி அக்னிபான் சர்பார்பிட்டல் டெக்னாலஜிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர், அதான் சார்டெட். ஓகே, ஸோ இதை வந்து பண்ணிட்டு இது எங்கே வந்து சேர்ந்துருக்குன்னா SDSC சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து சப் ஆர்பிட்டல் டெஸ்டிங்க்கு அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் தான் ஆர்பிட்டில் அதை லான்ச் பண்ணுவாங்க. ஸோ வேர்ல்டு ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டட் ராக்கெட் அக்னிபான். ஓகே, ஸோ இட் இஸ் பிலாங் டு அக்னிகுல் காஸ்மோஸ். நெக்ஸ்ட்டு கல்கா சிம்லா ரயில்வே. ஓகே, இது வந்து ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு. ஓகே, ஸோ நம்ம ஊரில் வந்து ரயில்வேஸும் இந்த ரயில்வேஸும் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் வந்து டேக் கொடுப்பாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ரயில்வே. இது வந்து இந்த லேண்ட்ஸ்லைட்ஸால் இது வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஓகே, ஸோ ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கிறது இட் இஸ் அன் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். எப்போ டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா July 8, 2008. இது கேட்கலாம். ஓகே, யுனெஸ்கோ சைட் வந்து எப்போ வந்து எந்த டேட்டில் வந்து இதுக்கு இந்த டிக்ளரேஷன் கொடுக்குறாங்கன்றது கேட்கலாம். July 8, 2008. ஓகே, ஸோ இது வந்து இட் பாசஸ் த்ரூ 18 ஸ்டேஷன்ஸ் இருக்குது, 102 டனல்ஸ், 988 பிரிட்ஜஸ் இருக்குது. ஸோ இது வந்து லேண்ட்ஸ்லைடால் என்ன ஆயிருக்கு, டிஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 9th இன்டர்நேஷ்னல் மிலிட்ரி டெக்னிக்கல் ஃபாரம் ஆர்மி 2023 அட் மாஸ்கோ. ஓகே, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, சைனா, ஈரான். ஓகே, ஸோ இவங்க வந்து ஆர்மி 2023 அப்படின்றது யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கோவில் இதை வந்து இன்டர்நேஷ்னல் மிலிட்ரி டெக்னிக்கல் ஃபாரம்னு ஒரு சிம்போசியம் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்தியா, சைனா, ஈரான். ஓகே, மூணுமே இப்போ ஒரு எக்ஸிபிஷன் வச்சா எல்லாரும் வந்து அவங்க மாடல்ஸ் வைப்பாங்கல்ல, அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியா, சைனா, ஈரான் இவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பெவிலியன் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பெவிலியனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்கோன்னா DRDOவோடது. ஓகே, இந்த நம்ம டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார் யூனிட் இருக்கு இல்லையா, ஸோ அதோடது எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ இது வந்து மாஸ்கோவில் நடக்குது அப்படின்னா நம்மளோட பிரம்மோஸ் மிசைல் இருக்கும். பிரம்மோஸ்னா என்ன, BRAS ஃபார் பிரம்மபுத்திரா, MOS வந்து மாஸ்கோஸ். ஓகே, இது ரெண்டுமே ரிவர், இது இந்தியன் ரிவர், இது ரஷ்யன் ரிவர். ஓகே, ஸோ இது வந்து சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். ஓகே, யார் யார் டெவலப் பண்ணியிருப்பா, ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஃபாரமில் வந்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு Gabon announced $500 million debit for nature swap deal. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டெபிட் ஃபார் நேச்சர் ஸ்வாப் டீல். ஓகே, ஸோ எப்படின்னா நேச்சருக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, கடன் வந்து கொடுப்பாங்க, ஸ்வாப் டீல் மாதிரி இது. ஓகே, ஸோ வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் டெபிட் ஃபார் நேச்சர் ஸ்வாப் டீல் யார் பண்ணுறா, கேபன். ஓகே,
ஸோ எதுக்காக ஸ்பெசிஃபிக்கா இதுக்காக தான் அப்படின்னு கொடுப்பாங்க. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், வெட்லேண்ட் கன்சர்வேஷனா வெட்லேண்ட் கன்சர்வேஷன். ஸோ இவங்க எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா மெரைன் கன்சர்வேஷன். ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் அண்டர் ப்ளூ பாண்ட் எக்ஸ்பெக்டிவ் மெரைன் கன்சர்வேஷன் தான். ஓகே, ஸோ மெரைன் ரிசோர்சஸ் தான் கன்சர்வ் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இது வந்து யார் யார் பண்றாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா, யூஎஸ் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் யூஎஸ்டிஎஃப்சி அண்ட் நேச்சர் கன்சர்வன்சி, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இது பண்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு நியூ ஸ்னேக் வந்து ஸ்பீஷிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே ஓகே, ஸோ இதோட பேர் என்னன்னா டாக்கிமினாய்டஸ் ஹாரிசன் 4D அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது பேர் என்ன டாக்கிமினாய்டஸ் ஹாரிசன் 4D அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ஹாரிசன் 4D அப்படின்னு வைக்கிறாங்கன்னா இந்த ஒரு ஆக்டர் இருக்கார் ஹாரிசன் ஃபார்ட். ஓகே, இண்டியானா ஜோன்ஸோட படத்துல வந்து கேரக்டர். ஓகே, ஸோ இவர் ஞாபகமாக தான் இந்த ஸ்னேக்கு வந்து டாக்கிமினாய்டஸ் ஹாரிசன் 4D அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ இது எங்க டிஸ்கவர் பண்றாங்கன்னா ஏண்டஸ், ஓகே, பெருவியன் ஏண்டஸ்ல, ஓகே, சவுத் அமெரிக்கா கான்டினென்ட்ல டிஸ்கவர் பண்றாங்க. ஸோ இது வந்து 16 இன்ச்சஸ் லென்த்ல இருக்கு, yellowish ப்ரௌனா இருக்கு. ஓகே, வித் ஸ்கேட்டர்டு பிளாக் லாச்சஸ். ஸோ இதோட அப்பியரன்ஸும் நம்மளுக்கு முக்கியம் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரஷ்யா இம்போஸ்ட் சாங்ஷன் ஆன் ஐசிசி ப்ரொசிக்யூட்டர். ஓகே, ப்ரொசிக்யூட்டர் ஐசிசினா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். ஸோ வந்து ரஷ்யா வந்து சாங்ஷன் பண்ணிருக்கு, தடை விதிச்சிருக்கு. யார் யார் இந்த ப்ரொசிக்யூட்டர் பார்த்தீங்கன்னா கரீம் கான் அண்ட் பிரிட்டிஷ் மினிஸ்டர்ஸ் ஃபார் சீக்கிங் புட்டின் அரெஸ்ட். புட்டின் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னவர் அவங்களோட நாட்டோட ஹெட்டையே அரெஸ்ட் பண்ணோம்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த நாடு வந்து சாங்ஷன் போடுறாங்க. ஓகே, ஸோ ஐசிசி நம்மளுக்கு தெரியும் இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ஸ்லாம் வந்து ரெட்ரஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எதுக்காக பண்றாங்க அப்படின்னா எதுக்காக இவங்க சொல்றாங்கன்னா வார் கிரைம்ஸ் கமிட்டட் பை ரஷ்யன் ஃபோர்ஸஸ் இன் யுக்ரைன், அதுக்காக சொன்னாங்க. ஸோ ரஷ்யா வந்து ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிருக்கு 54 பிரிட்டிஷ் நேஷனல், ஓகே, இவங்க வந்து அவங்க நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்கு. ஸோ இதுல ஜேர்னலிஸ்ட், பிபிசி எம்ப்ளாயிஸ் எல்லாமே இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். ஓகே, பிஆர்ஓ கன்ஸ்ட்ரக்டிங் லிகாரு மிக்லா ஃபுக்சே ரோட். ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ லிகாரு மிக்லா ஃபுக்சே ரோட். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு. ஓகே, வேர்ல்டுல வந்து ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா உம்லிங்லா அப்படின்னு இருக்கு, நம்ம இந்தியாவில் தான் இருக்கு. ஓகே, ஸோ இது உம்லிங்லா ரோடு. ஓகே, வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு. ஓகே, ஒரு ஹையஸ்டான ஒரு இடம், அங்க நம்ம வண்டியில போகலாம், அதுதான் ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு. இப்போ என்ன பண்றாங்க பிஆர்ஓ அதை விட ஹையஸ்டா லிகாரு மிக்லா ஃபுக்சே ரோடு. ஓகே, ஸோ எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து அக்சஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இண்டஸ் வேலி இன் ஃபுக்சே அப் டு டென்சாக். ஓகே, ஸோ வந்து இது வந்து பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம டைப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த லிகாரு மிக்லா ஃபுக்சே ரோட கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் சயின்டிஸ்ட் டெவலப் நாவல் மெத்தட் ஃபார் ப்ரிசைஸ் நானோ மெக்கானிக்கல் டெஸ்டிங். ஓகே, ஸோ நானோ பார்ட்டிகல்ஸே 10⁻⁹ தான் இருக்கும், இதுக்கு வந்து மெக்கானிக்கல் டெஸ்டிங் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து இந்த மெட்டீரியல் மெக்கானிக்கல் இந்த மெட்டீரியல்ஸ் தானே இதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு புதுவிதமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ method enhances nano indentation techniques, precision and accuracy for testing mechanical strength. ஓகே, ஸோ இது வந்து யார் யார் வந்து இதை முன்னோடியா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வாரன் ஆலிவர் அண்ட் டாக்டர் ஜான் பெத்திகா 1980s பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அதை கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 10th MSDC மீட்டிங் ஹெல்ட் அட் கெவாடியா, குஜராத். ஓகே, ஸோ MSDC அப்படின்னா மேரிடைம் ஸ்டேட் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஓகே, இதோட 19th மீட்டிங் வந்து கெவாடியா குஜராத்ல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் இஸ்
2-day conclave which will deliberate better coordination between major and non-major ports. Okay, major port இருக்கு, non-major coastal ports இருக்கு, maritime borders. Okay, so இது யார் வந்து it is chaired by, இந்த summit chaired by ஸ்ரீ சர்பானந்தா சோனாவால். Okay, so இவங்க தான் இந்த சம்மிட்டுக்கு ஹெட். Okay, it is chaired by the சர்பானந்தா சோனாவால். Okay, so next பாருங்க, which edition of ISSF World Shooting Championship in 2023 is being held in Baku, Azerbaijan? அதோட எடிஷன் கேட்குறாங்க. It is 53rd edition. Name the Indian startup launched world first 3D printed rocket. Okay, so அவங்க யாரு? Agnikul Cosmos. Okay, so next, name the World Heritage Site that recently destroyed due to landslide and heavy rain. Kalka Shimla Railway. Who among the following is hosting the 9th International Military Technical Forum Army 2023? ஸோ யார் பண்ணுறாங்க இதை? ரஷ்யா தான் பண்ணுறாங்க, அப்படி தானே? ஓகே, ரஷ்யா பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, which among the following countries is not part of the Nature Conservancy Blue Bond for Ocean Conservation? ஓகே, ஸோ இதில் என்ன கேட்குறாங்க? It is not part. ஓகே, it is not partனு கேட்குறாங்க, ப்ளூ பாண்ட் கேட்குறாங்க. ஓகே, ஸோ கெபான் பார்த்துட்டோம். பார்படாஸ் வந்து இந்த கண்ட்ரி தான், ஈக்வேடார் தான் இல்லை இது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 3 animal species named after Indiana Jones actor Harrison Ford. என்னென்ன இந்த 3 animal speciesனா நீங்கள் எழுதிக்கோங்க, இதில் இருக்கு. ant, spider and snake. What is the term for which judges of the International Criminal Courts are elected? Okay, so ICC ஓட judges ஓட term எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. It is 9 years. Okay, so name the project under which world highest motorable road Umlingla was constructed. Okay, so இந்த ப்ராஜெக்டோட பேர் ஓகே, உம்லிங்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஹிமான். ஓகே, நேம் த இந்தியன் சயின்டிஸ்ட் ஹூ டெவலப்ட் அ நாவல் மெத்தட் ஃபார் ப்ரிசைஸ் நானோ மெக்கானிக்கல் டெஸ்டிங். ஓகே, ஸோ இதில் இந்தியன் சயின்டிஸ்ட் யாரு? சுதர்ஷன் பாணி. ஸோ நெக்ஸ்ட், ஹூ அமாங் த ஃபாலோயிங் chaired the 19th MSDC meeting held at Kevadia, Gujarat? சர்பானந்தா சோனோவால். ஸோ இதான் வந்து ஆகஸ்ட் 21 கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் எந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா 22 August 2023. ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் இட் இஸ் அபவுட் ஸ்போர்ட்ஸ். Akhil Sharon wins men rifle 3 position bronze. Okay, so bronze வந்து வின் பண்ணியிருக்காரு அகில் ஷேரான். he is 28. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். ஓகே, ஸோ எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னா பாரிஸ் ஒலிம்பிக் கோட்டாக்காக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கு ஒலிம்பிக் ஷூட்டிங் ரேஞ்ச். ஓகே, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இது எப்போ பில்ட் பண்ணாங்கன்னா 2015. It is considered one of the windiest ranges in the world. ஸோ அதுக்கப்புறம் அவரோட அச்சீவ்மெண்ட் போட்டிருக்காங்க. ஓகே, 2 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்பியர் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து சில்வர் வந்து மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ த திங் இஸ் அகில் ஷேரான் he won men's rifle 3 position bronze. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் current affairs is about national thematic workshop. ஸோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கலைசேஷன் ஆஃப் எஸ்டிஜி. ஓகே, ஸோ எஸ்டிஜி இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஓகே, ஸோ இது எப்படி வந்து லோக்கலைசேஷன் வந்து பண்ணுறது அப்படின்னா பஞ்சாயத்து லெவலில் எப்படி வந்து இதை மைக்ரோ லெவலில் இதை எப்படி வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒர்க் ஷாப் வந்து நடந்தது. ஓகே, ஸோ எங்கே வந்து it is a 3-day national thematic workshop. Okay, on localization of sustainable development goal in Panchayat. Okay, so எங்கன்னா ஸ்ரீநகர்ல.
ஓகே. ஸோ இதை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லோக்கலைசேஷன் ஆஃப் எஸ்டிஜி. இது நம்ம வேற எந்த மினிஸ்ட்ரியும் இல்லை, பஞ்சாயத் ராஜ் மினிஸ்ட்ரி. ஓகே. ஸோ இவ என்ன பண்ணாருன்னா இந்த ஒர்க் ஷாப்பை இனாகிரேட் பண்ணாங்க. ஸோ இது கூட யார் இருந்தாங்கன்னா லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்ரீ மனோஜ் சின்ஹா. ஸோ பேர் வந்து கேட்டாலும் கேட்கலாம். ஸோ ஹூ இஸ் த லெஃப்டினன்ட் கவர்னர் பார்த்தீங்கன்னா மனோஜ் சின்ஹா. ஓகே. ஸோ தீம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் வித் குட் கவர்னன்ஸ். ஓகே. ஸோ லோக்கலைசேஷன் ஆஃப் எஸ்டிஜி. எஸ்டிஜி பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சர்டன் நம்பர் ஆஃப் கோல்ஸ். ஸோ அதுக்காக நம்ம இது பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு scientist confirm existence of Diamond particle. ஓகே. ஸோ இந்த டைமாண்ட் பார்ட்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ஃபிசிசிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இப்படின்னு ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஸோ இது இப்போ நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அதெல்லாம் தெரியும். ஸோ வாட் இஸ் டெமாண்ட் பார்ட்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ காம்போசிட் பார்ட்டிக்கல். காம்போசிட்னா மிக்சஸ் ஆஃப் எல்லாத்தோட ப்ராப்பர்ட்டியும் அதில் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். காம்போசிட் பார்ட்டிக்கல் made up of a combination of electrons in a solid. ஓகே. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. யார் கண்டுபிடிச்சிருக்கா பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ரிசர்ச்சர்ஸ். ஓகே. ஸோ இது வந்து நாட் இப்போ எலக்ட்ரான்ஸ்னால் இதில் நெகட்டிவ் சார்ஜு, இப்போ நியூட்ரான்ஸ்னால் இதில் நியூட்ரல் அப்படின்னு இருக்காது, இல்லை யூனிக்காகவே எந்த விஷயமும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ எதுக்காக இந்த டெமாண்ட் பார்ட்டிகல்ஸ் இப்போ வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டர்ஸ்லாம் இது நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ சூப்பர் கண்டக்டர்ஸ் இப்போ இருக்க நேஷனில் வந்து யார் வந்து இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ், செமிகான் இதுலலாம் யார் வந்து லீடிங்கில் இருக்காங்களோ அவங்க தான் வேர்ல்டு பவர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால திஸ் டெமாண்ட் பார்ட்டிக்கல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டிடிபி டிஎஸ்டி பார்ட்னர்ஸ் கெம் லைஃப். ஸோ யார் கூட பார்ட்னருங்கிறது முக்கியம். ஓகே. ஸோ டிடிபி டிஎஸ்டி கெம் பார்ட்னர் வித் கெம் லைஃப் ஃபார் இனோவேட்டிவ் பயோட்ரேஸ் மினரல் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ பயோட்ரேஸ் மினரல்ஸ்னால் என்னங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு யார் கூட பார்ட்னர். ஓகே. டிடிபினா இட் இஸ் நத்திங் பட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு. ஓகே. ஸோ இவங்க யார் கீழே இருப்பாங்கன்னா டிஎஸ்டி. ஓகே. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இவங்க கூட பார்ட்னர்ஷிப் வித் இவங்களுக்கு கீழே டிடிபி இருக்காங்க, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு. இவங்க வந்து கெம் லைஃப் அப்படிங்கிறவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சு என்ன பண்ணுறாங்க, பயோ ட்ரேஸ் மினரல் ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ எதுக்கு இந்த பயோ ட்ரேஸ் மினரல்ஸ் அப்படின்னா இந்த பயோ ட்ரேஸ் மினரல்ஸ் இது கமர்ஷியலைசேஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் பயோ ட்ரேஸ் மினரல்ஸ் யூஸ்ட் இன் ஃபீட் ஃபார் அனிமல்ஸ். ஓகே. ஃபீடிங் ஃபார் அனிமல்ஸ். ஓகே. ஸோ இப்போ பயோட்ரேஸ் மினரல்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ அனிமல்ஸ்க்கு வந்து தேவையில்லாததை நம்ம வந்து ஈட்டபிள்ஸை கொடுக்க தேவையில்லை. பயோட்ரேஸ் மினரல்ஸ் விச் இஸ் ரிச் இன் நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ அதே கொடுத்துக்கலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம் செல்ஃப் சஃபிஷியன்சி. இப்போ நம்ம வந்து டிபெண்ட் ஆன் அதர் கண்ட்ரீஸ். ஸோ இதை அச்சீவ் பண்ணுறது மூலயமா, இதை கண்டுபிடிக்கிறது மூலயமா நம்ம வந்து இந்தியா வந்து ஆத்ம நிர்பர் பாரத் இந்த விஷயத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் அபவுட் ஸ்டார். இட் இஸ் அ ஸ்டார். ஓகே. அந்த ஸ்டார் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உல்ஃப் ரேயட் ஸ்டார். ஓகே. டு ப்ரொடியூஸ் மேக்னட்டார். ஓகே. மேக்னட்டாருங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், இட் இஸ் அ நியூட்ரான் ஸ்டார். அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அதுதான் நம்ம மேக்னட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உல்ஃப் ரேயட் ஸ்டார் வந்து மேக்னட்டார் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நியூ ஸ்டடி அண்ட் அப்சர்வேஷன் ஆஃப் ஹீலியம் ரிச் உல்ஃப் ரேயட் ஸ்டார் இண்டிகேட் தட் இட் வில் ப்ரொடியூஸ் அ மேக்னட்டார். ஓகே. ஸோ இது வந்து ஒரு சூப்பர் நோவாவா எக்ஸ்ப்ளோர்ட் ஆனால் கண்டிப்பாக இட் வில் ப்ரொடியூஸ் அ மேக்னட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த மேசிவ் மேக்னெட்டிக் ஹீலியம் ஸ்டார் அட் த ஹார்ட் ஆஃப் த ஸ்டடி இஸ் அ பார்ட் ஆஃப் 2 ஸ்டார் சிஸ்டம். இந்த 2 ஸ்டார் சிஸ்டமில் அந்த 2 ஸ்டார் சிஸ்டமோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா HD 414566. ஓகே. ஸோ திஸ் உல்ஃப் ரேயட் ஸ்டார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ எங்கே இருக்கு ஓகே. இந்த உல்ஃப் ரேயட் ஸ்டார் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நியர் த எண்ட் ஆஃப் த ஸ்டெல்லார் எவல்யூஷன். ஓகே. இந்த நம்ம ஸ்டெல்லார் எவல்யூஷனுக்கு ரொம்ப தூரமாக தான் இருக்கு. ஓகே. ஸோ இதோட மாஸ் பார்த்தீங்கன்னா 25 டைம்ஸ் த மாஸ் ஆஃப் த சன். சன்னை விட அதிக மாஸ் கொண்ட அதிக எனர்ஜி கொண்ட ஸ்டார்ஸ் வந்து
நம்ம சோலார் சிஸ்டம்ல இந்த யூனிவர்ஸ்ல ஸ்பேஸ்ல நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இது Wolf-Rayet ஸ்டார், இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் தட் டைப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் அபவுட் IOM ரிப்போர்ட்டட் வாட்டர் கிரைசிஸ் இன் ஆப்கானிஸ்தான். ஓகே, ஸோ யார் அந்த IOM அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் மைக்ரேஷன். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட்டர் கிரைசிஸ் இன் ஆப்கானிஸ்தான் அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ எதனால அவங்க வந்து நியூமெரிக்கல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. 79% ஆஃப் ஆப்கன்ஸ் லேக் சஃபிஷியன்ட் அக்சஸ் டு கிளீன் வாட்டர் ஃபார் எசென்ஷியல் நீட்ஸ். 79% பேர் வாட்டர் வந்து கிளீன் வாட்டர் அக்சஸ் பண்ண முடியாம இருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ஸ்ட் ட்ராட், 30 வருஷமா பஞ்சம் இருக்காங்க, ட்ராட் இருக்கு. நெக்ஸ்ட் எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி, நெக்ஸ்ட் டீகேட்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் ஆப்கானிஸ்தான், பாதிக்கு பாதி பாப்புலேஷன் வந்து அக்யூட் ஹங்கர். ஓகே, அக்யூட் ஹங்கர்னா அதிகப்படியான ஹங்கரை விட கொஞ்சம் கம்மிப்படியான. ஓகே, ஸோ அக்யூட் ஹங்கர் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 34 ப்ராவின்சஸ் மொத்தம் இருக்கிறது. 34 ப்ராவின்ஸில் 25 ப்ராவின்ஸ் வந்து சிவியர் ஒரு கேட்டஸ்ட்ரோபிக் ட்ராட் கண்டிஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, நீட் ஃபார் அர்ஜென்ட் அட்டென்ஷன். ஓகே, ஸோ த UN ஆஃபீஸ் ஃபார் த கோஆர்டினேஷன் ஆஃப் ஹியூமனிடேரியன் அஃபேர்ஸ் emphasizes the need for urgent attention அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியும் ஆப்கானிஸ்தான்ல இருக்க வாட்டர் கிரைசிஸ்க்கு காரணம், எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டியும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, த நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் WMO. ஓகே, வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெசிபிக் ஐலண்ட்ஸ் ட்ரௌனிங் ஃபாஸ்டர். ஓகே, பெசிபிக் ஓஷன்ல இருக்க வந்து ஐலண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முழுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ என்ன அவங்களும் வந்து நம்பர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, பெசிபிக் ஐலண்ட்ஸ் ஃபேஸ் ரிஸ்க் ஆஃப் ட்ரௌனிங் அஸ் sea levels are rising faster than expected. ஸோ sea level எதுக்கு ரைஸ் ஆகுது, குளோபல் வார்மிங். ஓகே, ஸோ இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 mm per year வந்து அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, முழுகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இது குளோபல் ஆவரேஜை விட அதிகம். ஓகே, குளோபலுக்குன்னு ஒரு ஆவரேஜ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆவரேஜை விட அதிகமாக தான் இந்த பெசிபிக் ஐலாண்ட்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா முழுகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஹீட் வேவ். ஹீட் வேவ்னா உங்களுக்கு ஹீட் வேவ்னா நம்ம ஜியாகிரபியில் படிச்சிருவோம். ஹீட் வேவ் இன் அ லார்ஜ் ஏரியா நார்த் ஈஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப் பப்புவா கினியா ஓவர் அ பீரியட் ஆஃப் மோர் தேன் 6 months வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது யார் இந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா WMO. ஓகே, வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஃபயர் மைன்ஸ் ஆப்ஷன் டு பூஸ்ட் லோக்கல் எக்கனாமி. ஓகே, ஸோ சாஃபயர் மைன்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்த்ல தான். ஓகே, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, இங்க வந்து சாஃபயர் மைன்ஸ் வந்து ஆப்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sapphire mine is in a scientific way to give boost to the local economy in Jammu and Kashmir. Okay, so இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஷ்மீரில் இருக்க சாஃபியர்ஸ் வந்து it contains only the best specimens and are noted to have a superior cornflower blue tint with a sleepy quality to them. Okay, ஸோ இதுதான் இதில் இருக்க வந்து பெஸ்டான ஒரு குவாலிட்டி. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாஃபயர் மைன்ஸ் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் இந்தியா நோட்டிஃபைஸ் கிரீன் ஹைட்ரஜன் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு, கிரே ஹைட்ரஜன் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ கிரீன் ஹைட்ரஜன் வந்து ரினியூவபிள் எனர்ஜி இந்த மாதிரி விஷயத்துல எடுக்கிறது தான் நம்ம கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ கிரீன் ஹைட்ரஜன் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ கிரீன் ஹைட்ரஜன் ஸ்டாண்டர்ட் இது இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ எதுக்காக இது பண்றாங்க, இப்போ ஏன் கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னா நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டானா ஒரு ஒன் இயர் பேக்ல இருக்கும். ஸோ அதுக்காக ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது யார் வந்து இதை இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. ஓகே, ஏன்னா ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து தான் கிரீன் எனர்ஜி
ரினவபிள் எனர்ஜியிலிருந்து வர ஹைட்ரஜன் உற்பத்தியை தான் நம்ம கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதனால வந்து இவங்க தான் இந்த ஸ்டாண்டர்டை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் அபவுட் பாரத் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ பாரத் என்கேப். ஓகே, ஸோ பாரத் என்கேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் நிதின் கட்காரி டு லான்ச் பாரத் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22, 2023ல ஆகஸ்ட் 22, 2023ல இதை லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா டு இம்ப்ரூவ் ரோட் சேஃப்டி. ரோட் சேஃப்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னா சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல்ஸ். ஓகே, ஸோ சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கிவ் த ஸ்டாண்டர்ட்ஸ், இப்படி இருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஷுட் ஃபாலோ. ஓகே, while manufacturing the vehicle, while driving the vehicle. ஓகே, ஸோ அதனால இது கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் த கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கொஸ்டின் செஷன் போகலாம். ஸோ கொஸ்டின் செஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, who among the following won bronze at Baku World Shooting Championship in men rifle 3 position? ஓகே, ஸோ யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் மென்ஸ் ரைஃபிள் 3 பொசிஷன் யாருன்னா அகில் ஷியோரன். ஓகே, so next, who among the following developed the Meri Panchayat mobile app? Okay, so யாரு அப்படின்னு கேட்குறாங்க. Meri Panchayat mobile app, Panchayat Raj Ministry. Okay, so next, which among the following first predicted the existence of Raman particle? யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை பண்ணாங்க அப்படின்னா, இது நம்மளோட அங்க கொஸ்டின்ல இல்லை, பார்த்துக்கோங்க. டேவிட் பைன்ஸ் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணாரு, டேமான் பார்ட்டிக்கல் வந்து ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு, இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் பார்ட்டிக்கல் தட் இஸ் கால்ட் டேமான் பார்ட்டிக்கல் அப்படின்றத கண்டுபிடிச்சவர் டேவிட் பைன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு டிடிபி. ஓகே, அண்டர் டிஎஸ்டி. ஓகே, ஸோ இவங்க யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு ஓகே பயோட்ரேஸ் மினரல்ஸ் ப்ராஜெக்டை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெம் லைஃப். ஓகே, ஸோ next question, which among the following is an exotic type of neutron star? Okay, so neutron star சொன்னா ஒரு ஸ்டார் வந்து ஃபர்ஸ்ட் உருவாகுதுன்னா அதோட லைஃப் முடிய போகுதுன்னா அது நியூட்ரான் ஸ்டாரா மாறி அதுக்கப்புறம் தான் ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு விஷயம் நடந்து அதுக்கப்புறம் தான் அதோட லைஃப் வந்து முடியும். ஓகே, ஸோ நியூட்ரான் ஸ்டார் வித் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு 1000 times stronger than a normal neutron star. ஓகே, ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஒல்ஃப்ராயட் ஸ்டார். நிறைய நியூட்ரான் ஸ்டார் வந்து நம்மளுக்கு இருக்கு. லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து 1000 times, இதுதான் ஹிண்ட், 1000 times stronger than நார்மல் நியூட்ரான் ஸ்டார். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒல்ஃப்ராயட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் that reports the worst water crisis in Afghanistan in the last 30 years. Okay, so யாரு IOM தான் சொல்லுவாங்க. Okay, so okay, who among the following releases the state of climate in the Southwest Pacific report? Okay, so இது WMO. Okay, so next, lithium mines from Resi district. This is very important current affairs இப்போ. so lithium எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, Resi district. Okay, கிஸ்துவார் சாஃபயர் மைன்ஸ். ஓகே, இதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, எந்த ஸ்டேட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். லித்தியம் மைன்ஸ் ஃப்ரம் ரேசி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் கிஸ்துவார் சாஃபயர் இன் சாஃபயர் மைன்ஸ் இது எங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், வென் வாஸ் த நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் launched by India? எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா I told you 2021. ஓகே, ஸோ 2 years பேக் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. which country was first to launch the national car assessment program? ஓகே, ஸோ எந்த கண்ட்ரி, USA. ஓகே, நேஷனல் கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ திஸ் இஸ் அபவுட் current affairs of 22nd August. ஓகே,